வாங்க இன்றைக்கி வந்து முளைக்கட்டின பாசிப்பருப்பு சிம்பிளாக எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். குக்கர்லேயே எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 2 நாளைக்கு முதல்ல ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கிறேன். இதை நல்லா ஒரு 2 டைம் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி தாளித்து விடுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது வந்து 1 ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க, முழு மல்லி. 1 ஸ்பூன் முழு மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது நல்லா பொரிக்கிட்டுங்க. இப்போ மல்லி பொரிஞ்சிருச்சுங்க. இங்கே வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 துண்டு இஞ்சி, 2 வரமிளகா, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பில், 2 தக்காளி. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதை எடுத்து நம்ம போட்டு வணக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் போட்டாச்சுன்னா நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. இது வணங்கிறதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. இது நல்லா வணக்கியாச்சுங்க. எடுத்து இதுக்குள்ளே பாசிப்பருப்புக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாம் போட்டு ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் அந்த டைம் பார்த்துக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பாசிப்பருப்பு அப்படி அவ்வளோ ப்ரோட்டீன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ விசில் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. வாங்க, மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. வாங்க, 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கரண்டி வச்சு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கரண்டிலேயே மசிச்சுனிங்கன்னா சித்த நேரம் கடைஞ்ச மாதிரி ஆயிரும். இது கூட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சும்மா நார்மலே ரைஸில் போட்டு சாப்பிடலாம். நல்லா பாசிப்பருப்போட அந்த மனம் நல்ல வாசனை வருது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இதுக்கு ரைஸ் வச்சு நான் இந்த பாசிப்பருப்பு இந்த கிரேவிக்கு நான் எப்போவுமே பச்சரிசி சாதம் தான் எடுத்துக்கிறேங்க. இது பச்சரிசி சாதம். அப்படியே இந்த பச்சரிசி சாதத்துக்கு இந்த பாசிப்பருப்பு கடையலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாம் ரெடி. பச்சரிசி சாதம், இங்கே வந்து முளைக்கட்டின பாசிப்பருப்பு கடையல். இன்னும் நல்லா கடையணும். நல்லா இந்த ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கலந்துருக்கு. இன்னும் தேன் மாதிரி ஆயிரும். ஆனால் எனக்கு கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குது சாப்பிடும்போது. இது இருந்தால் சூப்பராக இருக்கும். சூடாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.